ட்ரேடிங் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு, அதாவது திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா மே மாதத்தோட லாஸ்ட் வீக்குக்கான ஸ்டார்டிங் தொடங்குது. ஸோ இந்த தொடக்கம் வந்து நல்ல சூப்பராக இருக்குமா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட லெவல் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு நாளைக்கு இன்ட்ராடே லெவலுக்கான மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 24,934ன்றது மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த ரெட் கலர் லைனில் போட்டிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு ஃபர்தர் ஒரு அப் ட்ரெண்டாக ஸ்டார்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக போன எல்லா ஹையவும் என்ன பண்ணியிருக்கேன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹையை கனெக்ட் பண்ணும் போது ஆல்ரெடி ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இப்போ ரீட்ரெஸ்மெண்ட் பண்ண மாதிரி காமிக்குது. ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருந்தது. ஸோ இப்போ நாளைய பொறுத்த அளவுக்கு இந்த 24,934 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் அண்ட் ட்ரெண்டையும் பிரேக் அவுட் பண்ண மாதிரி காமிக்கிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த 24,934 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 25,034ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 25,095ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 25,139ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். ஸோ நம்ம 3 ரெசிஸ்டண்ட்டை தான் கொடுத்துருக்கோம். ஃபர்தர் அப் ட்ரெண்டுக்கான ரெசிஸ்டன்ட் லெவல் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா இதுக்கு இதெல்லாம் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். மேஜர் சப்போர்ட் அப்படின்ற போது பார்க்கும்போது 24,772ன்றது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 24,673ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட் அப்படின்னா 24,611. தேர்ட் சப்போர்ட் ப்ரீவியஸ் டேவோட லோ ஆன 24,511. இப்போ கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே நம்மளுக்கு வந்து 21ஆம் தேதி வந்தால் லோவாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதுதான் டவுன் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா சப்போர்ட்டு. இப்போ டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டான 24,772க்கும் மேஜர் ரெசிஸ்டண்டான 24,934க்கும் இன்பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா நோ ட்ரேடிங் ஏரியாவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது மிட்லைனை பொறுத்த அளவுக்கு 24,833ன்றது மிட்லைனாக இருக்குது. ஸோ இந்த மிட்லைனில் மேலே ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த மிட்லைனுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் சரி, மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டோ இல்லை மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டோ பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறது வந்து பெஸ்ட்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த கன்சல்டேஷன் ஜோனில் இருக்கும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட், சப்போர்ட் அண்ட் கன்சல்டேஷன் ஜோன் லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துரும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இவங்க வந்து பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து லாஸ்ட் டே பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி நல்லா போயிருக்காங்க பார்த்தீங்களா மேலே. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து டார்கெட்டை அன்றைக்கி லாஸ்ட் டே வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 55,560 அப்படின்றது மேஜர் ரெசிஸ்டண்ட். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 55,761ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். செகண்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 55,885ன்றது செகண்ட் ரெசிஸ்டன்ட். தேர்ட் ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு 56,086ன்றது தேர்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டு 55,236ன்றது மேஜர் சப்போர்ட்டு. ஸோ அந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 55,035, செகண்ட் சப்போர்ட்டு 54,822, தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 54,587 அப்படின்றது ப்ரீவியஸ் டேவோட, அதாவது 22ஆம் தேதியோட லோ. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டான 55,236க்கும் மேஜர் ரெசிஸ்டண்டான 55,559க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட்டு கன்சல்டேஷன் ஜோனாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மிட்லைனை பொறுத்தளவுக்கு 55,360 அப்படின்றது மிட்லைன். மிட்லைனுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா மேஜர் சப்போர்ட்டுக்கோ இல்லை மேஜர் ரெசிஸ்டண்ட்டோ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,396, கிட்டத்தட்ட 26,400ன்றது நாளைக்கு வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 26,284ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,220, தேர்ட் சப்போர்ட்டு 26,110. அதேமாதிரி மேஜர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,574ன்றது மேஜர் ரெசிஸ்டண்ட்டு. இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆகும். ஃபர்தர் அப் ட்ரெண்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 26,683, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,802, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 26,865. கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,574க்கும் 26,400க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஜோனாக இருக்கும். மிட்லைனை பொறுத்தளவுக்கு 26,464 அப்படின்றது மிட்லைனாக இருக்கும். இந்த மிட்லைனுக்கு மேலேயோ இல்லை மிட்லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளேயே, அதாவது மேஜர் சப்போர்ட்டுக்கோ இல்லை மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கோ போகிறதுக்கான
ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சிங்க உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்லையும். நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த லெவல்ஸ்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் செபி ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய ஓன் ட்ரேட் எடுக்கும்போது உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கங்க. செபி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. அதாவது அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், கேரண்டி ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து சொல்லி வந்து உங்களை யாராவது வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புகார் எழுப்புங்க. ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது, ஏன்னா பேப்பர் ட்ரேடில் தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இந்த லெவல்ஸ் எல்லாமே 100% ஒர்க் ஆகுன்ற மாதிரி நம்ம வந்து அசூரன்ஸ் தர முடியாது ஓகேங்களா. சரி ஓகே. இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து பேசிக்ஸ் நாலேஜ்லேருந்து அட்வான்ஸ் என்ட்ரி எக்ஸிட் வரலையும் வந்து நம்ம கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பரை என்னோட நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணி விட்றேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க. கம்பைன்டு இண்டிகேட்டர் வேணுன்றவங்க வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. தேங்க்யூ நம்பா.